மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்காக தனி ஒரு டெலிகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஓப்பன் குரூப் தான். ஓகேங்களா? யார் வேணும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆளுநர் யார்? 2021 கொஸ்டின். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பன்வாரியார் இருந்தார். இப்போ வந்து ஆர்என் ரவி பார்த்தீங்கன்னா தமிழகத்து ஆளுநராக இருக்கார். ஓகேங்களா? யாரோட பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்தநாளை வந்து கொண்டாடிக்கிறோம். இவர் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். இவரோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இதே உலக ஆசிரியர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா? இந்தியாவின் எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினால 75 அப்போ கொண்டாங்க. இப்போ வந்து 26வது சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா? ஜனவரி 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி 26ஆம் தேதி 76வது சுதந்திர தினத்தை வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா? காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவியாக பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட நாவசம் தான் பார்த்தீங்கன்னா காற்றை வந்து இசையாக மாற்றும். ஓகேங்களா? ஈட்டியத்தில் தங்கப்பதக்கம் என்ற இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா தான். ஓகேங்களா? 2020 நடந்த ஒலிம்பிக்கோட கோல்டு மெடலிஸ்ட் ஈட்டியத்தில் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு நீரஜ் சோப்ரா தான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா ரமன் பார்த்தீங்கன்னா 48வது உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தது. இப்போ யார் பார்த்தீங்கன்னா 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா சந்திரசூட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ். ஓகேங்களா? 63வது நீதிபதி தலைவராக இருக்கார் சஞ்சீவ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று உச்சநீதிமன்றம் இல்லை உயர்நீதிமன்றத்திலேருந்து இப்போ யார் தலைவராக இருக்கிறா அப்படிங்கிற வந்து கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அதனால் அது தெரிஞ்சு வச்சுங்க. கரண்ட் அஃபேராக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குடிக்கும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் தான் பார்த்தீங்கன்னா நீளமாக குடிக்கும். நீங்கள் ஒரு மேப் எடுத்தாவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தை குடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? பாண்டியன் மண்ணு குடி இருப்பது பார்த்தீங்கன்னா மீன். இதே பார்த்தீங்கன்னா சோழரை பார்த்தீங்கன்னா புலி இருக்கும். இதே வந்து சேரரை பார்த்தீங்கன்னா வில்லம்பு இருக்கும். ஓகேங்களா? குக்கரில் சாதம் வைக்கும் டம்ளர், அதாவது பார்த்தீங்கன்னா குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டும்? ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஏ லெவலில் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஏவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதை பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமையல் செய்கிறது இது மாதிரி எல்லாம் அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1-2 கொஸ்டின் சமையல் பற்றி 2-3 கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் 2 to 3. ஓகேங்களா? ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? வீட்டை துடைக்க பயன்படுத்துது. ஓகேங்களா? ரிசல்ட் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓஏக்கு தகுந்தாப்பில் 4-5 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எக்ஸாமினர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலி ஃபிங்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான். ஒரு 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஓஏக்கு தகுந்தாப்பில் இருக்கும். மீதி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஜெராக்ஸ் அப்படி இது மாதிரி கொஸ்டின் தான் தகுந்தாப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாவட்ட மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையும் நடைபெறும்? ஓகேங்களா? திங்கட்கிழமை வந்து நடைபெறும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வார திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் வந்து நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜி மாதிரி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதி வழங்குவாங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன வழங்குவாங்க? கல்வி தான் வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செவகத்தை எத்தனை பக்கம் இருக்கும்? ஸோ ஓகே 4 பக்கம். ஓகேங்களா? இந்தியாவும் மிக உயரிய விருது பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அதுக்கப்புறம் பாரத் ரத்னா. ஓகேங்களா? இந்த 3 விருதுகளுக்கு உயரிய விருது பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா தான். ஓகேங்களா? மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு தான். ஓகேங்களா? மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு. மிகச்சிறிய எலும்பு தான் காதுக்குள்ளே இருக்கிற எலும்பு தான் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எலும்பு. ஓகேங்களா? சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் கைப்பற்றிய பார்த்தீங்கன்னா தாலிபான் தான் முழுமையாக கைப்பற்றிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிளை அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மதுரை. ஓகேங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை கிளை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 385 என்ற எண்ணெய் கீழ்கண்டவை எதாவது மீதியின்றி வகுக்கப்பட முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் பார்த்தீங்கன்னா வகுத்தீங்கன்னா மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரினங்களை பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். ஓகேங்களா? பாக்டீரியா தான் உணவில் பார்த்தீங்கன்னா பங்காசு ஏற்படுத்தும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி. இதில் வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி. நெய் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். கீழ்கண்ட வித்தியாசமான மாதிரி கண்டுபிடி. வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கங்கை அட்லாண்டிக் ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கங்கை பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ பனிப்பிரதேசத்தில் வரக்கூடிய ஆறு தான். ஆர்டிக் பனிப்பிரதேசத்தில் அட்லாண்டிக் பனிப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். ஓகேங்களா? அதனால் அது ஓகேங்களா? எந்த உறுப்பு மூச்சு விடுதலை ஈடுபடுகிறது? நுரையில் தான் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நுரையில் சுற்றியும் இருக்கும் முறை பார்த்தீங்கன்னா ப்ளூரே உரை அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தெரிய வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீழ்கண்டபடி எது திடப்பொருள் ஆகும்? ஸோ பார்த்தா எண்ணெய், மண்ணெண்ணெய், நீர், காற்று இதெல்லாம் திடப்பொருள்.
ஆப்பிளுங்கிறது திடப்பொருள். ஓகேங்களா, சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படிங்கிறத டாக்டர் அப்துல் கலாம். ஓகேங்களா, சில ஆப்ஷன் பாருங்கள். ராமன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இயற்பியல் விருதாக வாங்கியிருப்பார். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் நோபல் பரிசு வந்து ராமன் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா, இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். எம்எஸ் சாமிநாதன் பசுமை புரட்சி சந்தை. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கணும். பனிக்கட்டியில் சூழப்பட்டுள்ள கண்டம் எது அப்படின்னா அட்லாண்டிக் தான். ஓகே, ஐரோப்பியா, ஆசியா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் தான். ஓகேங்களா, கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஈரோடுனா ஜவுளிச்சந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பம்பு செட் நகர் அப்படிம்பாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அது தனியாக நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் பார்த்தீங்கன்னா தலைமையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1959 பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கீழ்கண்ட எந்த கோட்டை விஜயநகர அரசால் கட்டப்பட்டதுன்னா வேலூர் கோட்டை பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, ஸோ பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பார்த்தீங்கன்னா காமராசர் வந்து 1956 பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு இருப்பார். 1960 பார்த்தீங்கன்னா சீருடை திட்டத்தை வந்து கொடுப்பாரு. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டமாக பார்த்தீங்கன்னா 1982 பார்த்தீங்கன்னா காமராஜர் கொண்டது மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி வந்து 1982 விட்டுருப்பார். ஓகேங்களா, கோவிட் வைரஸ் எந்த முதலில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஹவுன் என்ற சிட்டி, சைனாவில் ஹவுன் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா COVID-19 வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா, குறைவான உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வாழ முடியாது. இமயமலையில் பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வாழும். ஓகேங்களா, ஸோ துருவ பகுதியில் சிட்டுக்குருவினால் வாழ முடியாது. ஓகேங்களா, மனுநீதி சோழன்ட்ட நீதி கெட்டு வந்த விலங்கு பார்த்தீங்கன்னா பசு. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன்ட்ட வந்து அந்த மணியை அடித்து அந்த பசு பார்த்தீங்கன்னா நீதி கேட்கும், மகனை வந்து தேரோட்டு நீங்கள் வந்து கொண்டு விட்டீங்க, அதனால் அதுக்கு நீதி வேணும் அப்படின்னு பசு வந்து அந்த மணி அடித்து மனுநீதி சோழன் வந்து இது நீதி கேட்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனை பார்த்தீங்கன்னா அந்த மனுநீதி சோழன் பார்த்தீங்கன்னா அந்த அதே வண்டியில் ஏற்றி கொண்டுருவார். ஓகேங்களா, இந்த மனுநீதி சோழனுடைய சிலை பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிலை வச்சிருப்பாங்க. மனுநீதி சோழனுக்கு சிலை எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க, அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஓகேங்களா, ஸோ மஞ்சக்காமாலைக்கு நோய்க்கு சிறந்த மருந்து பார்த்தீங்கன்னா கீழநிலை பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலைக்கு வந்து கொடுப்பாங்க. இது தூதுவாந்தலை பார்த்தீங்கன்னா ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லி வரலாறு வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட முத்துலட்சுமி ரெட்டி என்பவரால் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமண உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் வந்து விடுவாங்கன்னா கலப்பு திருமணம் திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல் பெண் மருத்துவர். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட மேலாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து 1930 பார்த்தீங்கன்னா அவையிலும் 1952 பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவமனையும் செயல்பட்டுருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் குறிஞ்சி என்பது பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த உணவு. அதாவது பார்த்திங்கன்னா முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்ததும், மருதம் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்ததும், நெய்தில் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்ததும், பாலை பார்த்திங்கன்னா மணலும் சுரங்களும் சேர்ந்த இடம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்தது தமிழில். ஸோ அதை பார்த்துங்க. ஓகேங்களா, சீரிழமை என்பது எப்படி இருப்பேன் சீர்மை ப்ளஸ் இளமை. ஓகேங்களா, ஓகேங்களா, கீழ்கண்ட எது சூரியனை குறிக்காது அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, ஆதாவனும் சூரியன் குறிக்கும், ஞாயிறும் சூரியன் குறிக்கும், பகலவன் சூரியன் குறிக்கும், திங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சூரியனை வந்து குறிக்காது. ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துங்க. அக்னிச்சிறகுகள் என்பது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்துல் கலாம் எழுதப்பட்ட அக்னிச்சிறகுகள். ஓகேங்களா, ஓகேங்களா, அதை பார்த்துங்க. தமிழெங்கல் அப்படிங்கிறதுலாம் தமிழெங்கல் அப்படிங்கிறது சேர்த்து தமிழ் ப்ளஸ் எங்கல் பார்த்தீங்கன்னா தமிழெங்கல். ஓகேங்களா, டி ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து தமிழெங்கல் அப்படிங்கிறது வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா, தொன்மை என்பது சொல்லியும் பார்த்தீங்கன்னா பழமை. ஓகேங்களா, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதாவது தொன்மை என்பதுக்கான நேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பழமை. இதே தொன்மை என்பதுக்கு எதிர்ச்சொல் கேட்டால் புதுமை அப்படின்றது ஒன்று. ஓகேங்களா, இதை பற்றி இருக்கும். சித்தன் என்பதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளம் தான் வரும், மனம் வராது. ஓகேங்களா, இவங்க ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 6th புக்கில் இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது. சித்தம்னா உள்ளம். ஓகேங்களா, பாரதியார் பாட்டில் வரும். ஓகேங்களா, ஸோ சித்தம் அப்படிங்கிறது உள்ளம் வரும், மனம் வராது. ஓகேங்களா, ஸோ அது தப்பு, அது கரெக்ட் பண்ணிக்க. சித்தம் என்பது உள்ளம் தான் வரும். ஓகே, கற்க கசர கற்பவை கற்பின் நிற்க அதற்கு தக என்ற குறளில் எந்த அதிகாரத்திலிருந்து இருந்தால் கல்வி அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான நிறைவுடையவர்கள். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முனையிலே தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து முனையிலே விளையும் தெரியும். ஓகேங்களா, பழமொழி இருக்குது, விளையும் பயிர் முனையிலே தெரியும். ஓகேங்களா, அதுக்கான சரியான செற்று சொல்கிறவர் வந்து நீங்கள் வந்து அமைக்கணும். ஓகேங்களா, ஸோ விளையும் பயிர் முனையிலே தெரியும். ஓகேங்களா, ஸோ விருந்தினர் முகம் எப்போது பாடும் பார்த்தீங்கன்னா நம் முகம் மாறினால பார்த்தீங்கன்னா அவங்க முகம் மாறிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவது நுகர்வோர் அப்படிம்பாங்க. வீட்டு பயன்பாட்டுக்கு வந்து நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினாவே அது நுகர்வோர், அந்த பொருள் வாங்குறவங்க நுகர்வோர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, காந்தியடிகள் உடைகளை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஊர் பார்த்திங்கன்னா மதுரை தான். ஸோ காந்தியடிகள் எப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருப்பாங்கன்னா 1921 செப்டம்பர் 15 மதுரை வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1919 பார்த்தீங்கன்னா
காந்திரியில் வந்து வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுல சட்டை போட்டுருவாங்க. அதுக்கு ராஜாஜி அவங்க வீட்டில் வந்து தங்கியிருந்து அதுக்கான திட்டங்கள் தீட்டுவாங்க. ஸோ 2வது 1921 செப்டம்பர் 15 காந்தி வந்து மதுரை வரும்போது அவங்க உடைகள் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வருவார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவுக்கு டேஸான நோபல் பரிசு கிடையாது, அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. 1979 பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் வரும். குறுந்தொகை 10 பாட்டு, நற்றிணை குத்தர், வளையாபதி பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன பண்ணுறது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம் உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதா காவியம், சூளாமணி, அது நீலகேசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியில் வரும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துங்க. ஐஞ்சிருங்காப்பி, ஐம்பெருங்காப்பிகள், அதுக்கப்புறம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3 கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுறான். யாருன்னா தற்போது அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார். இப்போ வந்து 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா சந்தசூர் இருக்காரு. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னா சஞ்சீவ் இருக்காரு. 63வது நீதிபதி, அதாவது உயர்நீதிமன்ற சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 63வது நீதிபதி யாருங்கன்னா சஞ்சீவ். ஓகேங்களா. ஸோ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட், அது வந்து 50வது நீதிபதி. ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுநர் யார், RN ரவி. அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் மருதி முருகம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை குடியரசு ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா. ஸோ ஒரு பேர் கொஞ்சம் வாயில் நுழைய மாதிரி இருக்குது, அவர் வந்து இருக்கார். ஓகேங்களா. ஸோ இதில் கரண்ட் அஃபேரில் கம்பல்சரி கேட்க முடியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டுறாங்க. தலைமை நீதிபதி யார், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இப்போ ஆளுநர் யார், இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுக, சேர்த்தெழுக இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் பேசிக்கான லெவலில் படித்தீங்க, ஒரு 8வது வரைக்கும் புக்கை வந்து தமிழ் புக்கு படித்தா போதும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா. ஸோ அந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங்.